நிகழ்வுகள் தொடர்கின்றன. தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரியில் உலக எய்ட்ஸ் தினம் மற்றும் தேசிய தன்னார்வ இரத்த தான நிகழ்ச்சிகள், சமபந்தி போஜனம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. முன்னதாக தருமபுரி மாவட்ட விளையாட்டரங்கிலிருந்து எய்ட்ஸ் விழிப்புணர்வு பேரணி தொடங்கி முக்கிய சாலைகள் வழியாக சென்றது. இதில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். பின்னர் அரசு மருத்துவக் கல்லூரியில் உலக எய்ட்ஸ் தின நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அரசு தருமபுரி மருத்துவக் கல்லூரி முதல்வர் திரு கனகசபை வரவேற்புரையாற்றினார். சட்டமன்ற உறுப்பினர் இல வேலுச்சாமி, நகர்மன்ற தலைவர் ஆனந்த்குமார் ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட ஆட்சியர் திருமதி அமுதா தலைமையேற்று உலக எய்ட்ஸ் தினம், தேசிய தன்னார்வ இரத்த தான தின பேரணி மற்றும் நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். பென்னாகரம் சட்டமன்ற உறுப்பினர் வாழ்த்துரை வழங்கினார். மாவட்ட வருவாய் அலுவலர் மகேஸ்வரி, திட்ட அலுவலர் சாமிநாதன், மகளிர் திட்ட அலுவலர் முத்து மீனால், முதன்மை கல்வி அலுவலர் ராஜராஜன், இணை இயக்குனர் ஐயனார், குடும்ப நலப்பணிகள் துணை இயக்குனர் நடராஜன், துணை இயக்குனர் அருணகிரி, கண்காணிப்பாளர் அமுதா, குருதி வங்கி மருத்துவர் சந்திரசேகர் உள்ளிட்ட பலர் சிறப்புரையாற்றினர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் திருமதி அமுதா, மாவட்ட வருவாய் அலுவலர் மகேஸ்வரி, மகளிர் திட்ட அலுவலர் முத்து மீனால் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பங்கேற்ற சமபந்தி போஜனம் ஐஎம்ஏ ஹாலில் நடைபெற்றது. முடிவில் உள்ளிருப்பு மருத்துவ அலுவலர் சுந்தரவதனம் நன்றி உரையாற்றினார். சமூகத்திலே புறக்கணிக்கப்பட்டவர்களை சமூக அந்தஸ்து ரீதியாகவும் இது யாரும் மறுத்துவிட முடியாது. ஆக இந்த நிலையிலே கூட நாம் மூன்றாவதாக சொன்ன இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையிலே அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் கூட நமது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கூட அவர்களுக்கு அரசாங்க ரீதியான உதவிகளை, கடன் உதவிகளை, மற்ற உதவிகளை எல்லாம் இங்கே செய்து வருகிறார் என்பதை உண்மையிலே இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றேன். அதை கூட இந்த தொண்டு நிறுவனத்தை சார்ந்தவர்கள், எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுடைய சங்கத்தின் சார்பிலே கூட அவர்கள் மிக பெருமையாக இங்கே சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையிலே உண்மையிலேயே நமது மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நாம் நன்றியினை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக சமூக நீதியை பற்றி இன்றைக்கு நாம் எல்லா நிலைகளிலும் பேசி வருகின்றோம். இது சமூக நீதி என்று சொன்னால் கல்வி, வேலை வாய்ப்பிலே இடஒதுக்கீடு பெறுவதுதான் ஒரு சமூக நீதி என்று பெரும்பாலானோர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுவல்ல. சமூக நீதி எந்த இடத்தில் எந்த தரப்பை, எந்த அது ஜாதி ரீதியாக, மத ரீதியாக அல்லது ஆண் பெண் ரீதியாக